கரங்களை உயர்த்தி ஹalleluya. 104வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இந்த ஆண்டு கர்த்தர் தந்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஹalleluya. அப்ப எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய கரம் யார் வாழ்க்கையில் இருக்கிறதோ, அல்லது தேவனுடைய கரம் யாருக்கு அனுகூலமா இருக்கிறதோ, அவங்க வாழ்க்கையில தான் அந்த நல்ல மேய்ச்சல், ஹalleluya, அந்த திருப்தி காணப்படும். கர்த்தருடைய கரம் பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தை கடக்க 2 கூட்டத்தார் முயற்சித்தார்கள். ஒரு கூட்டம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னொரு கூட்டம் யாரு? பார்வோன் சேனை, எகிப்தின் கூட்டம். 2 பேருமே அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா ஒரு டீம் கடக்குறாங்க, இன்னொரு டீம் மடிந்து போறாங்க. இந்த சிவந்த சமுத்திரத்தை எந்த டீமுக்கு கடக்க முடிந்ததுன்னு பாத்தீங்கன்னா, யாரோடு கர்த்தருடைய கரம் அனுகூலமா இருந்ததோ அவர்கள் அதை எளிதில் கடந்தார்கள். அதாவது கால் நனையாமனா, பார்வோன் சேனை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதல்லவா, அதுல ஒரு டிராப் கூட இவங்க மேல படல. ஆமை, கால் நனையாமல் இவர்கள் கடந்து போனார்கள். கர்த்தருடைய கரம் யாருக்கு விரோதமா இருந்ததோ அவர்கள் மடிந்து போனார்கள். ஆமை, கர்த்தருடைய கரம் எப்பொழுதுமே நமக்கு அனுகூலமா இருக்கும்படிக்கு நாம் அனுதினமும் அவர் சமூகத்தை நாட வேண்டும். கடந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆவியானவர் பேசின வார்த்தை, யாபேஸ் ஜெபித்தான், உம்முடைய கரம் என்னோடு இருந்து. அவன் ஜெபத்துல பிரதானமான காரியத்துல ஒன்று என்னவென்றால், உம்முடைய கரம் என்னோடு இருந்து. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய கரம் என்னோடு இருந்து. ஒரு விசை கூட, உம்முடைய கரம். ஆமை, வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்ப தேவ பிள்ளைங்க டெய்லி அவருடைய கரம் இருக்க, ஆண்டவரே உங்க கரம் எனக்கு அனுகூலமா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு எந்த அனுபவம் வேணும்னா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை, அதை நீங்க கொஞ்சம் மெடிடேட் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதாவது நான் நிக்கிற இடத்துல அவர் கையை வைக்கிறதல்ல, அவர் கையை வைக்கும்படி ஒரு ஸ்தானத்தை அவர் மைண்ட்ல வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நெருக்கத்தை கொண்டு வந்து நம்மளை நெருங்கி நிக்க வைக்கிறார். முன்னாடி பின்னாடி நெருக்கி கொண்டு வந்து என்ன ஒரு இடத்துல நிக்க வச்சு, என்ன ஏன் ஆண்டவர் இங்க நிக்க வச்சீங்கன்னா உம்முடைய கரத்தை. அதனாலதான் தேவன் அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக. எனவேதான் 138:7 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அடுத்த வார்த்தை, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை. அப்ப ஒரு கை, அவருடைய கை ஒரு கூட்டத்துக்கு அனுகூலமா இருக்கிறது, இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. ஆமா, யார் மேல் கர்த்தர் தம்முடைய கரத்தை விரும்பி வைக்கிறாரோ அவங்க துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், துன்பத்தின் நடுவில்னு சொல்லும் போது இந்த நடு சமுத்திரத்தில் தத்தளித்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அதே நிலை. எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி. இந்த சமுத்திரத்தின் நடுவில் போயிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன தெரியாது தெரியுமா? கரை தெரியாது, தத்தளிப்பு இல்லைன்னா கூட இங்க போய் பார்க்கலாம், அங்க போய் பார்க்கலாம், எங்கேயாவது போய் பார்க்கலாம். தத்தளிப்பு நடுவில் படகு அலைவுப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல எங்கேயுமே மூவ் ஆகல. முன்னாடி ஏங்க நீங்க வந்த வழியிலே போகலாம்ல, இல்ல எல்லாம் ஒரே தூரமா தான் இருக்கு, எங்கேயும் போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் நல்லா கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் நல்லவர். இல்லைன்னா நம்ம இறங்கி ஓடி இருப்போம். ஏன்னா அதுல பாதி பேருக்கு நீச்சல் தெரியும். எல்லாரும் என்ன தொழில் செய்யறவங்க? மீன் பிடிக்கிற தொழில் செய்யறவங்க. இங்க நீந்தி எல்லாம் போக முடியாது. அதனாலதான் நடுக்கடல்ல கொண்டு வந்து காற்றையும் அவன் கொந்தளிப்பையும் அனுப்புகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இங்க பாருங்க, துன்பத்தின் நடுவில் எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கம்.
மத்த எழுத்துக்கு ரெண்டு பக்கம் தான் அடி போடும். சில டைம் நம்ம வாழ்க்கையை பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் அடி விழுறது போலதான் இருக்கும். ஆமென். துன்பத்தின் நடுவில் ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் மேல என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய கரம் இருக்கு. அதனால எனக்கு தெரியும் அவரது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது அவர்கள் பாடின பாட்டுல அவருடைய கரத்தின் மகத்துவத்தை பாடுகிறதை யாத்திராகமம் 15வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே பார்க்க முடியும். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. உங்க வலது கரத்துல அந்த பலத்தின் மகத்துவம், அந்த பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறதுனா என்ன அப்படின்னா, அந்த கை என்னைக்குமே என்ன படாது தெரியுமா? பலவீனப்படாது. அந்த கையில எவ்வளவு பெரிய ஆணி அடித்தாலும் அந்த கரம் பலவீனப்படாது. ஆமென். அந்த பலவீனம் படாததுனாலதான் சொன்னாரு, இதுவரை உன்னை சுமந்தேன் இனியும் சுமப்பேன். அதான் அவருடைய பலத்தின் நமக்கு பல நேரத்துல கைக்கு பலன் இருக்கும், ஆனா என்ன இருக்காதுன்னா அந்த பலத்தின் மகத்துவம் கையில கிடையாது. ஆமென். அதனாலதான் பாத்தீங்களா, ஒரு பாட்டுக்கு கையை தூக்கி ஆராதிப்போம், இன்னொரு பாட்டுக்கு கீழே போட்டிருப்போம். ஆமென். ஒரு சரணத்துக்கு ஓங்கி அடிப்போம். அந்த முதல் பாட்டு ஒரு கைத்தட்டு வரும் பாருங்க, ரெண்டாவது பாட்டு ரெஸ்ட், அப்பதான் மூணாவது பாட்டுக்கு அடுத்து அடிக்க முடியும். அதனால ரெண்டாவது பாட்டுல பாருங்க எல்லாம் அப்படி ரெடியா இருப்பாங்க. அடுத்து மூணாவது பாட்டு அடிக்கிறது. அடுத்து பாஸ்டர் டேவிட் வந்ததும் இன்னும் அடி. அடுத்து நம்ம விடக்கூடாது. அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் டைம் ரெஸ்ட். ஏன்னா இப்ப அடுத்து நீ கையை கொடுக்கணும், கையை தூக்கணும், என்ன செய்ய சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கை அவரே சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, நம்ம ஒரு கம்பை பிடிச்சி அல்லது ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். தொங்கிட்டு இருக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் கை என்ன ஆகும்? வலிக்கும். அப்படி வலிச்சிட்டு இருக்கும்போது நம்மளால தெளிவா பேச முடியுமா? அந்த டைம்ல பிதாவே விரலுக்கு மன்னியும் சொல்ல முடியுமா? அந்த டைம்ல இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது இந்த பெயின் ஜாஸ்தி ஆகும் போது நம்முடைய வார்த்தைகளில் பதட்டம் இருக்கும், என்ன பேசுவனே தெரியாது. ஆனா ரெண்டு கையில ஆணி அடித்து தொங்கிட்டு இருக்கும்போது அவருடைய வேர்ட்ஸ் பாருங்க. அந்த சிலுவையில அவர் சொன்ன 7 வார்த்தைய 2000 வருஷமா குட் ஃப்ரைடே வரும்போது பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இன்னும் நிறைய இருக்கு, எல்லாம் பேசணும். ஹல்லேலூயா. அப்படியே தாகமா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். எவ்வளவு தெளிவு பாருங்க. கடைசியில எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்து தாகமா இருக்கிறேன் அப்படின்னார். ஒவ்வொன்றும் சொல்றதுக்கான டைமிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எந்த வேடை எப்போ யூஸ் பண்ணணும். அவன் போனதும் சில நம்ம எல்லாம் வந்த உடனே தண்ணி எங்க இருக்கு, எடுத்ததும் தாகமா இருக்கிறேன், வந்ததும் காலைல சிலருக்கு எழும்புனதும் பசி. ஒன்னும் ஆகலையா திருப்பி தூங்கிடுவோம். ஏன்னா எழும்புனா எனக்கு என்ன பசி, ஏன்னா எழும்புனதும் எனக்கு பசிக்கு, அதனாலதான் எழும்ப மாட்டேங்கிறேன். அவர் அப்படி வெயிட் பண்ணி எந்த டைம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் ஈவன் அவருக்கு எவ்வளவு. அதே போல பிதாவேன்னு தொடங்குறார். அப்படிதான் தொடங்குறார், பிதாவே அப்படி ஸ்டார்ட் பண்றார். சிலுவையில ஸ்டார்ட் பண்ணி எடுத்தது என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், அதுவும் சொல்லி இருக்க மாட்டார். அவர் சொல்லுவார்னு அது தாவீதுக்கு வலி எழுதி வச்சுட்டான். ஆமென். அப்படி எழுதலைன்னா அதையும் சொல்லி இருக்க மாட்டார். என் தேவனை ஏன் என்ன கைவிட்டீர். அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷனை பிதா அக்செப்ட் பண்றாரா? நான் அதை ஏத்துக்கிறேன். ஆமா. ஏன் அப்படி எழுதி வச்சாருன்னா, ஏன் அதை சொன்னாருன்னா, அவர் அதை டீச் பண்றாரு. அதை புரியுங்க பாரு. தாவீதுடைய பெயின் என்னுடைய பெயின். தாவீது யாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவர். எப்படி தாவீது ஆனர் பண்றாருங்க. என்ற முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடு. அப்படி ஒரு சூழ்நிலை அது எழுதி இருக்கிறது. அவர் சிலுவையில் கைவிடப்படுவதை அக்செப்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, அது பிதா எழுதி வச்சுட்டார். யாரை வச்சு எழுதி வச்சாரு தெரியுமா? ஃபேவரட்டான ஆளை வச்சு. ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவு,
ஏன் இது சொல்றேன்? அவருடைய கை பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. அந்த கையில என்னை வரைந்திருக்கிறார்னு சொல்றவங்க, ஹalleluya. அந்த கையில என்ன தாங்குறார்னு சொல்றவங்க, அந்த கைதான் என்னை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்ததுன்னு சொல்றவங்க, அந்த கைதான் என்னை பிடித்து நடத்துது பாடுறாங்க. அவங்களால அவங்க அந்த கரத்தின் மேன்மையை உணர ருசிக்க ஆரம்பிக்கும் போது ஜீசஸ் அவங்க பாடுறாங்க. பாடிட்டு சொல்றாங்க, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது, நொறுக்கி போட்டது. 12வது வசனம், நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. ஏன் பகைஞனை நொறுக்குனார் தெரியுமா? ஆமென். அதனுடைய 9வது வசனத்திலே சத்ரு என்ன சொன்னானா, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். சத்ருவுக்கு நம்ம மேல என்ன ஆசை தெரியுமா? ஆமே, இவனை பிடிக்கணும், இவனை கொள்ளையாடி பங்கிடணும். அடுத்து, என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருக்குமானால் சத்ரு திருப்தி அடைய விடவே மாட்டான். ஆமே, சத்ரு தொடருவான், பிடிக்க விட மாட்டான். ஆமே, சத்ரு நிறைய செய்வான், நிறைய செய்வான். ஆனா சத்ருவின் வாழ்க்கையில என்ன இருக்காது தெரியுமா? என் வாழ்க்கையில திருப்தி உண்டாயிட்டுனா யாருக்கு திருப்தி இருக்காது? சத்ருவுக்கு திருப்தி இருக்காது. ஹalleluya, ஹalleluya. மோர்தெகாயை தூக்கி குதிரைக்கு மேல வச்சதும் ஒருத்தன் தலையை தொங்க போட்டுட்டு போனான். யார் தெரியுமா? அம்மாவா? ஆமா. திருப்தி இருக்காது, திருப்தி இருக்காது. ஹalleluya. சத்ருவை திருப்தி அடைய விட மாட்டார். அதனாலதான் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடாத தேவனுக்கு என் பட்டயத்தை உருவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். எவ்வளோ நெருக்கங்கள் இருக்குங்க, போராட்டங்கள் இருக்குங்க, பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனா ஒரு சத்தியத்தை இந்த காலை வேளையில ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில சத்ருவின் போராட்டம் ஜாஸ்தியா இருக்குதா? இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு சத்தியத்தை கேள், அவனை உன் வாழ்க்கையில நான் இன்னும் திருப்தி அடைய விடல. அதற்கு காரணம் என் கரம், என் கரம் உன்னோடு உறுதியா. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில சத்துருவை திருப்தி அடைய விட மாட்டார்? நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க. சத்ரு என்கிட்ட திருப்தி அடைகிறானாலே நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். சத்ரு போராடு நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. சத்ரு ஒருவேளை என்னை பிடிக்கலாம், அதுலயே நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழு. இதுதான் சத்ருவின் திருப்தி. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் வியாதியா இருக்கும்போது என்னை பார்க்க வந்தாங்க. எதுக்கு பார்க்க வந்தாங்க தெரியுமா? அவன் எப்பொழுது சாவான். அப்போ ஒருத்தன் வியாதியில படுத்திருக்கும் போதும் அவனுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், சத்ருவுக்கு தெரியும், இந்த தீபம் மங்குனாலும் அவர் நினைச்சா திரும்பி எழுதி வரலாம். இவன் எல்லாம் இழந்தாலும் வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி போட்டாலும் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுனது ஜீசஸ். அதனாலதான் அது அவனுக்கு திருப்தி கிடையாது, அவனுக்கு திருப்தியே கிடையாது. அவ்வளவு ஒடுக்கிற இடத்துல இஸ்ரவேலர்கள் பெருகினார்கள். அது எகிப்தியருக்கு என்ன உண்டாக்கிட்டு தெரியுமா? எரிச்சல். இஸ்ரவேலர்கள் பெருகினாலும் எகிப்துல டாப்ல இருக்கிறது யாரு தான்? எகிப்தியர்கள் தான். எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு வேலை பார்க்கல, இஸ்ரவேலர்கள் தான் எகிப்தியருக்கு வேலை பார்க்கறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? திருப்தி இல்லை. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, திரும்ப திரும்ப சத்துரு டார்ச்சர் பண்ண ரீசன் என்னன்னா, அவனை திருப்தி அடைய விட மாட்டேங்கிறார். அவன் சாப்பிடுறான், ஆனா பசி ஆற மாட்டேங்குது.
ஆனா அவன் பார்க்கறான் இவ்வளவு பிரச்சனை நடுவிலையும் தாவீது போய் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு ஜீசஸ். தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் எந்த அளவுக்கு துணையா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இஸ்ரவேலர்கள் இப்ப பாடுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒருத்தங்க வந்து பேசும்போது சொன்னாங்க, நாங்க நல்லா இருக்கிறோம், எல்லாம் பணம் இருக்குன்னு இல்ல, பணத்தினால இல்ல, நாங்க எங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை நடத்துறாங்க, கர்த்தருடைய கிருபை எங்களை நடத்துது, நாங்க நல்லா இருக்கிறோம். சத்துருவ திருப்தி அடைய நல்ல இந்த வசனத்தை நீங்க எல்லாருமே படிக்கணும். என் வாழ்க்கையின் சத்துருவின் நோக்கம் என்ன? தொடருவேன், தொடருவேன், தொடருவேன். அப்ப அவனுக்கு நோக்கம் தொடரணும், இவனை தொடர்ந்துட்டே இருக்கணும், தொடர்ந்துட்டே இருக்கணும். தொடர்மா ஒரு இடத்துல நிறுத்துவார். அந்த இடம் வரும்போது அவர் நமக்கு அதை தெரிவிப்பார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 400 வருஷமாய் தொடர்ந்த பிரச்சனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார் என்றால் 40 வருஷமாய், 20 வருஷமாய், 15 வருஷமாய், 50 வருஷமாய் தொடர்கிற பிரச்சனைக்கு இயேசுவின் நாமத்திலே இன்று ஒரு முற்றுப்புள்ளி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா, அவருடைய கரம் நமக்கு அனுகூலமா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார் பாருங்கள். 13வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசியுங்கள். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். 17வது வசனம். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த உம்முடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் நாட்டுவீர். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீட்கிறார், நடத்துகிறார், நாட்டுகிறார். அவர் என்னை உருவாக்குகிறது போல எனக்கு ஒரு ஸ்தலத்தையும் உருவாக்குகிறார். நம்முடைய கரங்கள் ஸ்தாபித்த, மீட்கிறார். மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி உண்டு. நீங்கள் என்னைக்கும் அலைந்து தெரிய மாட்டீங்க. அவருடைய கரம் ஸ்தாபித்த ஒரு மேன்மையான சுதந்திரம் இருக்கிறது. ஆமே, ஒருத்தங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருக்கும்னா வனாந்திரமே முடிவாகாது. அவங்க இந்த வனாந்திரத்தை கிராஸ் பண்ணி கட்டாத வீடு, நடாத தோட்டம், ஹல்லேலூயா, அவர் பார்த்து வைத்த சிங்கார தேசம் அவர் நாட்டுறார். தாவீதுக்கு வீடை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்லும் போது அந்த நாத்தானை கொண்டு கர்த்தர் சொல்ல வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 7வது அதிகாரம், அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. 10வது வசனத்தை பாருங்கள். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். கர்த்தர் நாட்டுறார்னாலே அவர் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? என் பிள்ளை அலையக்கூடாது, என் பிள்ளை என்னைக்குமே சிறுமைப்படக்கூடாது. எவ்வளவு நல்ல தகப்பனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கரம் நமக்கு அனுகூலமா இருக்கும். நம்முடைய ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கணும். அப்போ எல்லாருக்கும் அனுகூலமா இருக்குதா? இல்ல ஒரு கூட்டத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு? கர்த்தருடைய கை ஒருபோதும் நமக்கு விரோதமாய் மாறிவிடக்கூடாது. இப்பதான் நான் செய்திக்குள்ள போறேன். சரி, வந்துட்டான்பா, பார்வோனும் வந்துட்டான்பா, அவனும் வந்து சிவந்த சமுத்திரத்துக்கு போட்டோம். சும்மா வரவங்க எல்லாம் கூட்டு முக்க மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் சும்மா நிக்கிறீங்க, வாங்க இறங்க, ஞானஸ்நானம் எடுங்க, அப்படி கிடையாது. இந்த வரவங்களெல்லாம் முக்க மாட்டார். சிலரை முக்கி எடுப்பார், சிலரை முக்கிட்டு எடுக்க மாட்டார். நம்மை முக்கி எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது எங்களுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நாங்க சொல்லியாச்சு, நாங்க எடுத்தாச்சு, விட்டுருங்க. சிலர்லாம் தூக்குனால வரமாட்டாங்க. ஏன்னா இயேசு 3 நாள் கழிச்சு எழுப்புறார். அதனால நாங்களும் ஆமென். கிருபை, கர்த்தருடைய கரம். இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா
இதை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க. அவருடைய கரம் அனுகூலமா இருந்திருக்கு. எவ்வளவு கிருபை தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைங்க சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். சில பாக்குறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமென். அடுத்த ஞானஸ்நானத்துக்கு வந்துருங்க. குழந்தைகளை கூட்டிட்டு வந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கரம் எனக்கு அகைன்ஸ்டா மாறிடக்கூடாது. 2 வாரங்களாக இந்த வார்த்தை தான் ஆவியானவர் தந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நம்ம இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு கர்த்தருடைய கை விரோதமாய் மாறும்? நம்ம கேட்கலாம், பகைஞனுக்கு எப்பொழுதுமே அகைன்ஸ்ட் கர்த்தருடைய கை, அதுல மாற்றமே கிடையாது. வெள்ளம் போல சத்ரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார்னு இருக்கு. இந்த கொடியேற்றுதலை நீங்க இன்னும் அதை ஆழமா பார்க்கும்போது கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கும், கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அப்ப சத்துருக்கு எப்பவுமே அவருடைய கை அகைன்ஸ்டா தான் இருக்கும், எதிராக தான் இருக்கும். ஆமென். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில அனுகூலமா இருக்கும், எப்பவுமே இருக்கணும்னு அவர் விரும்புறார். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில மட்டும் என்ன வந்துடக்கூடாது. உலகமே எதிர்க்கலாங்க, தப்பு கிடையாது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் என்று தாவீது சொல்லுகிறார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கர்த்தர் பாதுகாப்பார். ஆனா கர்த்தர் எழும்பிட்டார்னா, ஆண்டவருடைய கை எனக்கு எதிராயிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். கர்த்தருடைய கை விரோதமாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். யார் வாழ்க்கையில எல்லாம் கர்த்தருடைய கை எதிராய் மாறும் தெரியுமா? ஒரு 3 அனுபவங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, தவறான பாதையை தெரிந்தெடுத்து அதிலே தங்கி இருக்கிறாங்க தெரியுமா, அதிலே தரித்திருக்கிறாங்க தெரியுமா, அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் எதிராகவே இருக்கும். தவறான பாதை. ஆமென். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரூத் 1:13. அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் நகோமி சொல்லும் வார்த்தை இது. அடுத்த வார்த்தை, என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது அப்படிங்கிற. கர்த்தருடைய கை எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? விரோதமா இருக்கிறது. ரீசன் என்ன? ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்ச காலம் வந்ததும் இந்த நகோமி குடும்பமா எங்க போயிட்டாங்க அப்படின்னா மோவாப் போனாங்க. போனது மட்டும் இல்ல, அங்க தங்கி இருந்தாங்க. சில நேரத்துல நம்ம சில பாதைகளை தெரிந்தெடுப்போம். ஏன்னா நம்ம சில நேரத்துல சாஸ்திரிகளே நட்சத்திரத்தை பார்த்துட்டு திடீர்னு என்னாச்சு, ட்ராக் மாறி போனாங்க. அந்த ட்ராக் மாறாத யாருமே கிடையாது. ஆனா நம்ம அதிலே தரித்திருக்கிறோம் தெரியுமா, திரும்பி வராம. நம்முடைய வாழ்க்கையில நாம பண்ற பெரிய தப்பு. அந்த இளையகுமாரன் எல்லாம் குறைவுபட்ட போது அவன் தகப்பனிடத்துல ஓடி வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் மீண்டும் இன்னொரு தேசத்தில் குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொள்ளுகிறான். அந்த பாதையை விட்டு வெளியே வர மனமில்லாது இருக்கிறான். எப்பவுமே தேவ பிள்ளைகள் புரிந்து மீட்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, நமக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒரு ட்ராக்க போட்டிருக்கிறார். அதுல நம்ம தான் ஓடணும். எனக்கு போட்ட ட்ராக்ல நான் தான் ஓடணும். டேவிட் சாமுக்கு போட்ட ட்ராக்ல டேவிட் சாம் தான் ஓடணும். அதே போல உங்க ஒவ்வொருவருக்கும் போட்ட ட்ராக்ல நீங்க தான் ஓடணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை போல தெரியும். ஆனா ஒரு சத்தியம் என்ன, நீங்க இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ரன்னிங் ரேஸ் நிற்கும் போது எப்படி நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆள் இங்கே நிற்பாங்க, இன்னொரு ஆள் இங்கே நிற்பாங்க, இன்னொரு ஆள் பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்ம என்ன, நமக்கு என்ன நினைக்கும், ஃப்ரண்ட்ல நிற்க ஆள் தான் ஜெயிப்பாங்க. அப்படியா? இல்லை. ஆனால் ஓடும்போது ட்ராக் லெவலில் எப்படி தான் இருக்கும் தெரியுமா? சேமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸில் நிற்கிறது போல இருக்கும். ஆமே, ஐயோ அவங்க ஃப்ரண்ட்ல நிற்கிறாங்க. இல்லை, அந்த ட்ராக் லெவல் எல்லாமே சேமாக தான். அந்த நிற்கிறவங்களுக்குள்ள சண்டை வராது. நான் அதில் நிற்கிறேன், அவனை இந்த அர்த்தம் விட்டுருங்க, என்ன அந்த அர்த்தம். இல்லை இல்லை இல்லை,
நமக்கு பார்க்கும்போது கேமரால வீடியோல பார்க்கும் அவங்க தானே ஃப்ரெண்ட்ல நிக்கிறாங்க இல்ல, ஆனா அந்த ட்ராக்கை பாருங்க எல்லாம் சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நிக்கிறவனுக்கு என்னதோ அதுதான் லாஸ்ட் நிக்கிறவனுக்கு, அதுக்கு ஏத்தது போல விட்டு ஓட விடுறாங்க. அது போலதான் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ ஆமென், சிலருக்கு பாதையில ரொம்ப லெகுவா இருக்கும், சில பாதை ரொம்ப கடினமா இருக்கும். அப்ப கடினமா இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், அந்த பாதையில ஓடலாம். ஆனா ஒரு சத்தியம் என்ன தெரியுமா, அந்த லெகுவான பாதையில நிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை விட கடினமான பாதையில நிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்ப சில ரொம்ப கஷ்டப்பட்டது பவுல் சொல்றாரு, மற்றவங்களோட எனக்கு கிருபை ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்கப்பட்டது. சரி, அப்ப இங்க இருந்து நான் அங்க போகணும்னா எனக்கு பாதை லெகுவாயிரும், கிருபை வந்து ரெடியூஸ் ஆகும். பாதை லெகுவாக 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 கிருபை வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் தெரியுமா, ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். தேவன் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் நல்லவர். பஞ்ச காலம் வந்தது, ஒரு சூழ்நிலை மாறினதும் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற நிலை இருக்கிறது அல்லவா. இது கர்த்தருடைய கை. மோவாபுக்கு போனதும் அங்க அடி விழல, மோவாபுக்கு போய் வாழ்க்கை தான் நடந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்ன ஆச்சு, 2 பிள்ளைகளுக்கு என்னதான் நடந்துச்சு இல்ல. ஆனா இந்த கை எதிராக இருக்கிறது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் வரும்போது தூக்கி விட மாட்டார். எடுத்ததுமே கை எதிராயிட்டு முன்ன பிடி குத்து அப்படிலாம் கிடையாது. போறது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கும் பாருங்க. எங்கேயாவது ஸ்லிப்பா வந்து தெரியுமா, அப்படி சரன்னு போயிடும். அடி மேல அடி வந்துட்டே இருக்கும். கை அனுகூலமா இருந்தா துக்கத்தின் மேல துக்கம் வர விட மாட்டார். அடி மேல அடி. இந்த குடும்பத்துக்கு அடி நான் சொல்லவே முடியாது, அவ்வளவு அடி. அதான் அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருந்துச்சு. தவறான பாதை. என்னாகமம் 22வது அதிகாரத்தில் பிலேயாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது பிலேயாமுடைய கேரக்டர், பிலேயாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஒன்று, அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனா இருக்கிறான். பாலாக், மோவாபின் ராஜா பாலாக் என்பவன் வருகிறான். அவன் பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் எல்லாம் அப்படி பெருந்திரளா இருக்கிறாங்க. அப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, இந்த பிழையா வந்து சபிச்சிட்டானா அவங்களுடைய பலன் எல்லாம் குறைஞ்சிரும், நம்ம போய் என்ன பண்ணிடலாம், அவங்க கூட யுத்தம் பண்ணிடலாம். எனவே அவன் அநேக வெகுமதிகள் எல்லாம் குறி சொல்றதுக்கு என்ன வெகுமதியோ நம்ம ஊர்ல சொல்லணும்னா, இந்த காணிக்கையை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து ஏதாவது வாங்கிட்டு வா. ஆமே, அவன் இப்போ ஜனவரி மாசம்ல வாக்குத்த தட்டை வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று ஒரு இட்டு வா, இதை நீ வச்சுக்கோ, வச்சுட்டு கேளு, வந்து நீ கூப்பிட்டுட்டு வந்து சொல்லு, நீ வந்து சபிக்கணும், இப்படி சொல்லி அனுப்புகிறான். அனுபவம். இப்போ இந்த பிள்ளையா பாருங்கள், அவன் சொல்றான், பாருங்க, ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்றாரோ அது அப்படியே சொல்லுவேன். கர்த்தர் சொல்லுகிறபடியே சொல்லுகிறவன், பணத்தை பார்த்து மாற்றி சொல்லுகிறவன் அல்ல. பிள்ளையாமை குறித்து சொல்லிட்டு இருக்கு, பணத்தை பார்த்து மாற்றி சொல்றவன் கிடையாது, கர்த்தர் சொல்லுகிறபடியே சொல்லுகிறவன், கர்த்தரோடு தொடர்பில் உள்ளவன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எங்க போயிட்டு வரான்னு தெரியுமா, யார்கிட்ட பேசுறதுக்கு தெரியுமா, கர்த்தர்கிட்ட பேசுறதற்கு. ஆமே, 9வது வசனத்தில் பாருங்கள், தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து. 8வது வசனத்தில் என்ன சொல்றாரு, ராத்திரிக்கு தங்கிருங்க, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உத்தரவு கொடுப்பேன். அப்ப அவனுக்கு என்ன ஒரு கான்பிடன்ட் இருந்து தெரியுமா, நீங்க நாளைக்கு காலையில் எழும்பும் போது என்கிட்ட ஆன்சர் இருக்கும். இதான் பிலேயாம். இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? பிலேயாமுக்கு நிச்சயத்தை பாருங்க, நீங்க காலில் எழும்பும் போது என்கிட்ட ஆன்சர் இருக்கும். பிலேயாமுக்கு இருக்கிற நிச்சயம் பிள்ளைக்கு இல்லாம இருக்கிறது பரிதாபம். நீங்க ராத்திரி தங்கிருங்க, இல்ல 26 நாள் உபவாசம் போடுங்க, இல்ல, அதாவது தொடர்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு உபவாசம் தேவை. எதுக்கு தெரியுமா, உபவாசம் அவரோடு தனித்து வாசம் பண்றது, அதனுடைய அர்த்தமே அதான், அவரோடு தனித்து வாசம் பண்றது. அவனுடைய கான்பிடன்ட் பாருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, காலைல ஆன்சர் கிடைக்கும். அதே போல கர்த்தர் வந்து நிற்கிறார், கர்த்தரோடு தொடர்பில் உள்ளவன். அடுத்த ஒரு முக்கியமான காரியம், உள்ளதை உள்ளது போல கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துகிறார். ஆண்டவர் வந்து கேட்கிறார், பிலேயாமின் இடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? அப்போ இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னாலே பிலேயாமுக்கு ஆண்டவருக்கு இடையில என்ன இருக்கிறது? சாதாரண தொடர்பு இல்ல,
நல்லது. நம்ம ஒரு வீட்டில் டெய்லி தங்கிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன். ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கிறோம், நம்ம வெளியூர்ல இருக்கிறோம், படிக்கிறோம் அல்லது வேலை பார்க்குறோம், ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கிறோம், டெய்லி தங்குறோம். நம்ம வேலை போயிட்டு வரும்போது இந்த வீட்டில் வேற கெஸ்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண தெரியும், அவங்கள மெதுவாக கூட்டு, ஆமாம் இது யாரு கேட்போம்ல. இப்போ ஆண்டவர் கேட்குற இது யாரு, எனக்கு இது சில நேரத்தில் அப்படி மண்டையே குழம்பும், இவருக்கு தெரியாதா யாருன்னு. ஏன் கேட்கிறாருன்னா இவன் என்ன சொல்றான்னு பாக்குறது கேட்கிறார். ஆதாம் எங்க இருக்கிறான் ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஏன் கேட்டாருன்னா அவன் என்ன சொல்றான்னு பாக்குறதுக்கு. இந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையாதா ஆண்டவருக்கு தெரியாதா? எதுக்கு கேட்கிறாருன்னா எசேக்கியேல் நீ என்ன சொல்றேன்னு நான் பார்க்கணும். இவங்க யார் அப்படின்னா அப்படியே சொல்றான், ஆண்டவரே இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்களாம்பா, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறாங்களாம். கொண்டு வந்தது யாரு? அவர்கிட்ட. அதனால அவங்கள சபிக்கணும்னு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அதனாலதான் நான் வெயிட் பண்ண உங்கள்கிட்ட கேட்டு எப்படி போட்டுறவா ஆண்டவரே, சபிச்சிரவா ஆண்டவரே அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு 12வது வசனத்துல, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனத்தை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். போயிடாத, அவ்வளவுதான் வேர்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட. காலமே எழுப்பி பிழையாம போறான், பாருங்க போயிருங்க, ஓடிருங்க, போயிடுங்க, நான் உங்களோட கூட வரவே மாட்டேன், அப்படி கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார். உனக்கு பெர்மிஷன் கிடையாது, அதனால வர மாட்டேன் அப்படி சொல்லி அவங்க கொண்டு வந்த வெகுமதி எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிவிட்டாங்க. அவங்க எல்லாம் போய் பாலாகிட்ட போய் இந்த மேட்டர்லாம் சொல்லும் போது பாலாக் என்ன பண்றான், இன்னும் பெரிய டீம் அனுப்புறான். பெரிய பிரதானிகள் அதிகமான வெகுமதிகளை கொண்டு வந்து பிலேயாம் கிட்ட திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது என்ன சொல்றாங்க பாருங்க, 16-17 வசனத்தை வாசிங்கள். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். உம்மை மிகவும் ஆஃபர் கூடுது. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாதையில போக நாம தீர்மானித்து கர்த்தர் தடுக்கிறாருன்னு வைங்களேன், சத்துரு எப்படி ஆசை காட்டுவான் தெரியுமா? ஆஃபரை கூட்டுவான். அக்கமடேஷன் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, வாரத்துக்கு 7 நாள் லீவ், ஆஃபர் அவன் கூட்டுவான். நீர் சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். பாலாக் சொல்றான், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க. எல்லாம் வாசிக்க டைம்ல வீட்டுல போய் இந்த சாப்டர் படிங்க. உடனே பிலேயாம், நீங்க எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு ஆண்டவருடைய கட்டளைய நான் மீறக்கூடாது சொல்லிட்டு சொல்வார். எதுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கேட்டுருவாரு. ஏன்னா இப்ப ஆஃபரு புரியறதுக்காக இனி நீங்க இதை பைபிள் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு, ஆண்டவர் வந்து அவர் மாத்தி பேசுறவர் கிடையாது. அவர் சொல்ல, அவர் கட்டளையிட நிற்கும். நேத்து ஒண்ணு பேசி இன்னைக்கு ஒண்ணு பேசுறது கிடையாது. ஆபிரகாமே தருவேன் சொன்னா தருவார், செய்வேன் சொன்னா செய்வார். நம்ம நேத்து ஒண்ணு கேட்டுட்டு இன்னைக்கு இன்னொன்னு கேட்க விரும்புற பாருங்க. இதான் பிலேயாமின் ஆவி. பிலேயாம் சொல்றான், நீங்க எனக்கு வீடு நிறைய வெள்ளி தந்தாலும் என்ன தந்தாலும் எனக்கு என்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி திரும்ப எதுக்கு வெயிட் பண்ணு. என்ன வேண்டாம் சொன்னா, ஆமே கொஞ்சம் கூட சாப்பாடு கேட்டா வேண்டாம் போயிருவாங்க. சும்மா பேச்சுக்கு வேண்டான்னு எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. கம்பல் பண்ணி கேளுங்க, அப்பதான். எதுக்கும் இந்த ராத்திரிக்கு இங்க தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாருன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்றான். திருப்பி ஆண்டவர் வராரு. ஆண்டவரே இப்படி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்றார், போ அப்படின்ட்டார். 20வது வசனம், அந்த மனுஷர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ அப்படிங்கிறார். 21வது வசனம், பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவன் போகிறதுனால் தேவனுக்கு கோபம் உண்டது. நம்ம முந்தின வசனத்தை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது, என்ன ஆண்டவரே நீங்க நைட்டு ஒண்ணு பேசுறீங்க, காலையில இன்னொன்னு எப்படி இருக்கும் நமக்கு? உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ஆண்டவர் செஞ்சேன்.
என்னைக்குமே கர்த்தர் தடுத்த போது, இன்னைக்கு இந்த காரியம் கேட்கறதுக்கு ரீசன் என்ன? பாலாக பிழையாமே பாலாக வச்ச ஆஃபர் தானே. இந்த காரியத்துக்கு நான் நேத்து வேண்டான்னு. ஆண்டவர் நோ சொன்ன காரியத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப போய் கேட்கும் போது அவர் எஸ் சொல்லிடுவார். ஆனா அந்த எஸ் சொல்லிட்டு விட்டுருவார். ஆண்டவர் என் வாழ்க்கையில எஸ் சொல்லிட்டு என்ன விட்டுருவீங்கன்னா எஸ்ஸே வேண்டாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எஸ் சொல்லிட்டு விட்டுருவாருன்னா விக்கிரகங்களை வழிபடுவது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. நாகமான் எலிசாட்ட சொல்லுவார், நான் அவரை தான் சேவிப்பேன், ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, ராஜா கூட இருக்கிற சீரியா நாட்டு ராஜா, அவர் கோயிலுக்கு போகும்போது நானும் என்ன செய்தான் ஆகணும், போய் தான் ஆகணும். எலிசா சொல்றார் ஓகே அப்படின்பாரு. அதோட முடிஞ்சு. நாகமானுக்கும் எலிசாவுக்கும் இருக்கிற உறவு அதோட முடிஞ்சு போயிட்டான். அவன் போற வழியில யார் கூட போனா தெரியுமா? கேயாசி போனான். அதனாலதான் நீங்க நல்ல கவனிச்சுங்க, அவன் கொண்டு வந்த பொருட்களை யார் வாங்கல தெரியுமா? எலிசா வாங்கல. ஏன்னா அந்த ட்ராக் வேற, அவன் சூழ்நிலை எப்படி, ஓகே முடிஞ்சது, ஓகே ஓகேப்பா ஓகேப்பா போ. அவன் கேட்ட காரியம் கிடைத்தது, ஆனா அதோட விட்டாரு, முடிஞ்சு. சில நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு அவர் தானே தந்தார், அவர் தந்தார், எப்படி தந்தார்? மனப்பூர்வமா தந்தாரா இல்ல மனம் வருந்தி நீ போ அப்படிங்கிறார். உடனே இந்த பிள்ளைய என்ன வெயிட் பண்ணி இருக்கணும்ல, ஆண்டவரே நேத்த பையன் போண்டான்னு சொன்னீங்க, ஆண்டவரே கேட்டிருக்கணுமா? இல்ல, காலமே எழுது, எப்பா எப்பா நானும் நேத்து நைட்டு ஃபுல்லா திறந்து பார்த்தேன், போகாதேன்னு வந்துச்சு. அவன் எடுத்து பார்த்தேன், நீ போ, உன்னோடு நான் இருப்பேன், ஓடு. ஒரே ஓட்டம். ஆமே. ஆனா அடுத்த அவசரம் பார்க்க மறந்துட்டாங்க. நீ தண்ணீரை கடக்கும் போது, நீ அக்னியில் நடக்கும் போது அதை விட்டுட்டாங்க. நேத்து நோண்டாரு, இன்னைக்கு எஸ் சொல்றாருன்னா நான் வெயிட் பண்ணணும். தேவன் ஒரு விசை சொன்னதை அடுத்த விசை மாத்திரவர் கிடையாது. யோபு வாழ்க்கையில சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவரோ வென்றார், ஒரே மனமா இருக்கிறார். இவன் போறான் பாருங்க, ஆண்டவருக்கு என்ன உண்டாயிட்டான்? கோபம் உண்டாயிட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்கள், 23வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. அடுத்த வார்த்தை கவனிங்க. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். அப்ப இங்க ஒருத்தர் கையில கத்தியோட நிக்கிறார். எதுக்கு? வழியில் திருப்ப. ஆண்டவர் இங்க ஒரு பாடம் எடுக்கிறார் கழுதையை வச்சு. ஆமே. சில பாக்குறாங்க, அதனாலதான் நாங்க வீட்டுல கழுதையை வளர்க்கல. எப்ப பேசணும்னே தெரியாது. அதான் அப்பப்ப சொல்றீங்களே கழுதை என்ன. கையில உருவின பட்டயத்தோட கத்த நிக்கிறார்னா அகைன்ஸ்ட் இந்த ட்ராக், அவருக்கு அகைன்ஸ்ட் ட்ராக்க மாத்து. ஒரு கழுதை, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். இது அகைன்ஸ்டா, மாத்து ட்ராக்க மாத்து. ட்ராக்க மாத்துனதும் இந்த பாதையிலே திருப்ப கழுதையை அடித்தான். அடுத்த வசனம், கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி, அதாவது ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கோபம் உண்டாகுங்கிறத இவனுக்குள்ள கோபத்தை வர வச்சு காட்டி கொடுக்கிறார். சில காரியங்கள் சில நேரத்துல நம்ம செயல் தேவனுக்கு எப்படி கோபத்தை உண்டாக்குங்கிறத அறியறதுக்காக நம்ம வீட்டுல யாரையா வச்சு நம்மளை கோபப்படுத்திட்டே இருப்பார். இனி சைலண்ட் ஆயிருவீங்க. யாரையாவது வச்சு நமக்கு
அப்படி இருக்கும்போது அப்படியே பார்க்கணும், அவர் இப்படித்தானே இருக்கிறார். கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினாலே அடித்தான். அப்படி அடிக்கும் போது கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, என்னை எதுக்கு 3 வாட்டி அடிச்சீங்க? அப்ப பிலேயாம் ஒரு வார்த்தையை சொல்லுவான் பாருங்க. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். நல்ல கவனிங்க, ட்ராக் மாதிரி ஒருத்தன் ஓடுறானா அவன் கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறான். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். நீ என்ன பரியாசம் என்ன பரியாசம் பண்ணிட்டு வர சொல்லிட்டு சொல்றான், என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்தா. அப்படி சொல்லும் போது ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் பட்டயத்தோட நிக்கிறார். எந்த வழி கொண்டு வந்துட்டார் பாத்தீங்களா? ஆமா, அடிச்சு 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 பார்த்தாச்சு. 3வது வாட்டி அடிச்சாச்சு. 4வது வாட்டி சொல்றான், என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்தா இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன். அப்படி சொல்லும் போது இந்த கழுதை ஒரு வார்த்தை சொல்லும் பாருங்க. 30வது வசனம். கழுதை பிலேயாமை நோக்கி, இந்த வேர்டை கவனிக்கணும். நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்ததுண்டா? அதற்கு அவன், இல்லை. உடனே கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். ஆமே, பிலேயாமே, இதுவரைக்கும் அவரை சுமந்தவன் அல்லவா நீ? இதுவரை நீ ட்ராக் மாறினியா? இல்ல, இப்பதானடா நீ ட்ராக் மாறின. இந்த கழுதை லிசன் பண்ண பாடம் எடுக்குது. இதுவரைக்கும் நீங்க சொல்லி நான் கேட்காம இருந்தேனா? இப்பதானே நான் மாறினேன். ஒரு பாடத்தை கேளுங்கள், ஒரு செய்தியை கேளுங்கள், ஒரு சத்தியத்தை கேளுங்க. நாம ட்ராக் மாறும் போது நம்ம சார்ந்தவர்களும் ட்ராக் மாறிடுவாங்க. அதனாலதான் பைபிள்ல இருக்கு, நீதிமான் மட்டும் நன்றா இருந்தான்னு வைங்களேன், அந்த பட்டணம் களி கூறும். ட்ராக் மாறல. இதுவரை எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்து, நம்ம அறியாம ட்ராக் மாறணும். இரவுல நடந்த கான்வர்சேஷன் கழுதைக்கு தெரியாது, ஆனா ட்ராக் மாறும். எப்படி மாறுச்சு? தூதனே பட்டயத்தை எடுத்து நிக்கிறான். அது வரைக்கும் பிலேயாம் பயணித்த பாதை இந்த கழுதைக்கு பிடிச்சது. இப்போ பிலேயாம் பயணிக்கிற பாதை பிடிக்க மாட்டேங்குது. தகப்பனுடைய விசுவாச மார்க்கம் பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. தாயுடைய ஜெப ஜீவியம் பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, இந்த மார்க்கம் வேண்டாம். இதுவரை சின்ன வயசுல நல்லா தானே இருந்தான், ஏன் ட்ராக் மாறுச்சு? பிலேயாமே, நீ ட்ராக் மாறினதை பாரு. கழுத ட்ராக் மாறினது உனக்கு கோபம் வருது, நீ ட்ராக் மாறினது அவருக்கு கோபம் வரலையா? கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்த போது வழியில உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற. அதன் அர்த்தம் என்ன? பிலேயாமே, இதே நான் நிக்கிற இடத்துல நீ நின்று இருந்தேன்னா வெட்டி இருப்ப. நான் வெட்டாம வச்சிட்டு இருக்கிறேன். இதான் கிருபை, இதான் கிருபை, இதான் கிருபை. ஓ ஜீசஸ், உருவின பட்டயத்தோட நிக்கிறேன்னு தவிர உன்னை நான் வெட்டலன்னு அர்த்தம் என்ன? நீ மட்டும் ட்ராக்ல வந்து பாரு, நீ மட்டும் ட்ராக்ல வந்து பாரு. இப்ப பிலேயாம் சொல்றான், என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்திருந்தா வெட்டி இருப்பேன். என் கையில பட்டயம் இருக்கு, நான் வெட்டல. பிலேயாம் முகம் குப்புற விழுந்துட்டான். முகம் குப்புற விழுந்து ஆமே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆமே. அதனுடைய 32, 33 வாசிகள். கர்த்தருடைய தூதனார் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனுடைய 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. நான் உனக்கு நம்ம என்ன இன்னொருத்தங்களை பிளேம் பண்ணிட்டே இருக்கிறோம். என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என் சகோதரர்கள் சரியில்லை, என் பெற்றோர் சரியில்லை, இப்படி பிளேம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உக்காந்து, நான் சரியா ஆண்டவரே, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும் போது அந்த சீஷர்கள் எல்லாரும் மாறி மாறி, ஆண்டவரே இவனா 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 அப்படி கேட்கல,
நான் ஆண்டவரே. இதாங்க சீசன், இதாங்க சீசன். அந்த 4 சுவிசேஷத்தை படிக்கும் போது முதல்ல யாருன்னு கேட்கிறாங்க, அப்புறம் கேட்கிறாங்க நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே. நான் வழி மாறி என் பிள்ளைய திருத்துறத, அதாவது நான் ட்ராக் மாறி ஓடிட்டு என் பிள்ளைய நான் கரெக்ட் பண்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதான் நீங்க கழுதை கடிக்கிற நீ அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், ஊரெல்லாம் சொல்லல, பாஸ்டர் என் பையன் குடிக்கிறான் பாஸ்டர். அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் பாஸ்டர். ஆமே. சில பாக்குறாங்க ஒருவேளை அப்படி நான் சொன்ன தள்ளி நின்று பேசுங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. ஏன்னா அவரு பாஸ்டர்னு சொன்ன உடனே நான் 3வது வானத்து போயாச்சு. என்ன நான் சரியாகாம என் பிள்ளைய திருத்த போறேன் பாருங்க, சும்மா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த கழுதை கேக்குது, நீங்க கழுதைன்னு சொல்றீங்க பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியல, நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், நான் என்னைக்காவது உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பானா? என்னைக்காவது? இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? நல்லா தானே இருந்தேன். நீங்க என்னைக்காவது உங்களை நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு தானே நான் இருந்தேன். சின்ன ஒரு இடரல், சின்ன ஒரு இடரல் சமத்துல விழக்கூடிய நேரம் இது. பிழையாம போல, பிழையாம என்ன சொல்றாரு தெரியுமா? 24வது அதிகாரம் 4வது வசனம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நம்முடைய அந்தரங்கம் பாவம் நம்மை சார்ந்தவர்களை வழி மாறி ஓட வைக்கும். நம்முடைய அந்தரங்க செய்கை நம்மை சார்ந்தவர்களை வழிமாறி ஓட வைக்கும். அப்படி ஓடும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம சரியான பாதையில ஓடுனா, நம்ம தலைமுறை வழிமாறி போடினாலும் கர்த்தருடைய கரம் இழுத்து கொண்டு வரும். நாம வழிமாறி நின்று நம்ம தலைமுறை ஓடிட்டு கை அகைன்ஸ்டா தானே இருக்கும். ஹல்லேலூயா. நாம சரியான பாதையில ஓடு, நம்ம தலைமுறை வழி மாறினாலும் கைவிடாது. யாக்கோபு எங்க இருந்து தூக்கிட்டு வந்தார் தெரியுமா? பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து. ஏன் தெரியுமா? என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி அல்லவா, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி விடமாட்டார். பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து ஊழ இடுதலும் பாழான இடத்துல ஒரு பூச்சி போல துடிச்சிட்டு இருந்தவன கையில எடுத்து, நான் உன்னை வெறுக்கல, நான் உன்னை வெறுக்கல, ஏன்னா என் ஃப்ரெண்டோட பிள்ளை நீ. அப்படி தூக்கி எடுக்கப்பட்டவன் தான். ஆபிரகாம் இல்லதா, ஆனா யாக்கோபே, அந்த ஆபிரகாம் நிமித்தம் நீ இன்னைக்கு அவர் கையில இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. ஹல்லேலூயா. நான் அந்தரங்க பாவத்தை விட மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் விட. ஆனா என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை பைபிள் படிக்கணும். நானும் பைபிளோட முத்திட்டு வச்சிருவேன். என் பிள்ளை பைபிளை இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும். நான் எப்படியும் சாவதுக்குள்ள முடிச்சிருவேன். எங்க முடிக்காது? அதுக்கு ஒரு நீங்க அப்படி நினைச்சு பைபிள் படிக்கிறது இருந்தா அப்போ எல்லாம் 2 தெரியும். என்னாகமெல்லாம் நிறைய என்னாகமும் தெரியுது. ஆமே. இப்படிதான் ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர், எனக்கு எல்லாமே யாரை பார்த்தாலும் 2 தெரியுது. டாக்டர் சொன்னாரா, அதுக்கே நீங்க 4 பேர் வந்திருக்கிறீங்க. ஏன்னா அவருக்கு எல்லாம் 4 தெரியுது. நம்ம போய் இப்படிதான், நம்ம கடைசியில நல்ல தருணங்களை தேவன் தரும்போது இழந்துறாரு. தேவன் நல்ல வாய்ப்புகளை தரும்போது
அதான் அந்த கழுதைக்கு நான் இதுவரை ட்ராக் மாறேன், அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாம் தாறுமாறா மாறுறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, எங்க போனிச்சு? எங்க தேவனோடு உறவாடுகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியம். சொல்ல நடுங்குகிறேன், ஆனாலும் இன்னைக்கு ஆவியானவர் இந்த சத்தியத்தை பேசுகிறதுனால தாழ்த்தி சொல்றேன். அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாம தாவீது ஒரு தப்பு பண்ணார். வெளியரங்கமா எல்லார் கண்கள் காண அப்சலோம் அதை செய்யறான். ஆமென். எல்லார் கண்கள் காண தாவீதுக்கெல்லாம் நெஞ்சு எப்படி வலிச்சிருக்கும். அப்படியே தலையை தொங்க போட்டு நடக்கும்போது தான் சீமை கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போட்டு, இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தலைமுறையை விட்டுட்டேனே, தலைமுறையை விட்டுட்டேனே. அப்படி அழுதான் தெரியுமா? என் மகனே, உனக்கு பதில் நான் செத்தேனானா நலமாக இருக்கும். என் மகனே அப்சலோமே, தவறான பாதை இடறுவது இடராத ஒருத்தரும் கிடையாது. நீதிமான் 7 தடவை விழுந்தான், ஆனா அதுல தங்கி இருக்கிறோம் தெரியுமா? அதை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்பு. ஓசியா 14:4, நான் மனப்பூர்வமா சிநேகிப்பேன், நான் மனப்பூர்வமாய் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. பாதையை மாற்றாதீர்கள். 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். அந்நிய பலிபீடம் இது நம்ம வீட்டுல வந்துடவே கூடாது. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது, மிகவும் வெறுக்கப்பட்டார்கள். ஏன் தீமைக்கென்று விரோதமா இருக்குன்னா 13வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அந்த சரித்திர கொஞ்சம் வேதத்தின் சம்பவத்துக்குள்ள போயிட்டு வர, அதே 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல இருக்கு, யோசுவாவின் சகல நாட்களிலும் வாசிங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அப்ப அன்னைக்கு கர்த்தரை மட்டும் சேவித்தார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பிரதிஷ்டையோடும் ஒரு தீர்மானத்தோடும் கர்த்தரை சேவித்தார்கள். என்ன பிரதிஷ்டை? யோசுவா 24வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், நேரம் போகிறதுனால. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. இதான் பிரதிஷ்டை. கர்த்தரை விட்டு ஒரு காரியம் விலக்குது தெரியுமா? அதுதான் அந்நிய பலிபீடம். கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன். இப்படி பிரதிஷ்டையோடு வாழ்ந்தவர்கள் யோசுவா நாட்கள்ல வாழ்ந்தவங்க, அதுக்கு பின்னாக உயிரோடு இருந்தது பெரியவங்க. அவங்க யாரும் வழி விலகல. ஆனால் நியாயாதிபதிகள் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அந்த பிரதிஷ்டையோடு வாழ்ந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இப்ப இவங்க யாரு? பரம்பரை கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். பிறக்கும் போதே யாரு தெரியுமா? கிறிஸ்தவர்கள். ஆனா அவங்களுக்கு யார தெரியல தெரியுமா? கிறிஸ்துவ தெரியல, தங்கள் பிதாக்களை தேவன் நடத்தி வந்த பாதைகள் தெரியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், தலைமுறைக்கு அதை சொல்லி கொடுக்கல. அதாவது நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.
ஒரு வைத்தியர் இருக்கிறாருன்னா அந்த வைத்திய கலையெல்லாம் அவங்க தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாரும் பாருங்க, அவங்க ஒரு டாக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க தலைமுறை அடுத்து யாரா வரணும்னு விரும்புவாங்க தெரியுமா? டாக்டரா வரணும்னுவாங்க. எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். அது தவறு அல்ல, அப்படிதான் செய்யணும். தன் நல்லவன் தன் பிள்ளைக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் பைபிளே இருக்கு. எல்லாம் பாருங்க, எல்லாம் என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல படிப்பு கொடுக்குறோம், நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், நல்ல ஃபுட்டு கொடுக்குறோம், நல்ல நல்ல இடத்துல. சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த காலேஜில் மட்டும் பிள்ளைக்கு சீட்டு கிடச்சிட்டுனா சூப்பர்னா, அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு இரவும் பகலும் அலைவோம். ஏன்னா பிள்ளைக்கு பெஸ்ட் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்க கண்டிப்பாக கொடுக்கணும். அதே நேரத்தில் கர்த்தர் நமக்குள்ளே வைத்த அந்த அன்பு, அந்த பக்தி, அந்த விசுவாசம், இது என் பிள்ளைக்குள்ளே எப்படியாவது பயிரணும். நான் உன்மேல் வைத்த என் ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் உன் வாயிலிருந்தும். அது அர்த்தம் என்ன? இன்னைக்கு என் வாயில வார்த்தை இருக்கு, நாளைக்கு என் ஓட்டம் முடிஞ்சாலும் இந்த வார்த்தை அடுத்து என் தலைமுறை வாயில இருக்கணும். என் தலைமுறை வாயில. இது ஒரு பெரிய blessing. இன்னைக்கு அநேகர் பெற்றோர் ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. தலைமுறையில் அஸ்தரத்தையும் பாகாலையும் சேவித்தார்கள். இந்த பாகால எல்லாம் ஏன் பின்பற்றாங்க அதையும் சொல்லிக்கிறேன். அது இன்னைக்குள்ள நடைமுறைக்கு சொல்றேன். அதாவது புறஜாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கென்று ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருப்பாங்க. பணத்துக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, படிப்புக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, வேலைக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சுகந்தரதுக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த அதே போலதான் அன்னைக்கு இருந்த புறஜாதிகள். பாகாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மழை, காற்று, யுத்தம் போன்றவற்றின் கடவுளாக பாகாலை வழிபடுகிறார்கள். மழைக்கு சில பாருங்க தேவனை நல்லா ஆராதிப்பாங்க. யாரோ சொல்லுவாங்க, இதை வாங்கி வீட்டில் வச்சீங்கன்னா நல்ல பணம் வரும். பணம் தான் வரும். வீட்டு போனா அப்படி ஒண்ணு கிடந்து இப்படியே ஆடிட்டு இருக்கும். அது என் ஃப்ரெண்டு தந்தது. ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க. வாழ்ந்தாலும் இந்த உயர்ந்த சிலையை நீ வணங்கலைன்னா அக்கினியில் தூக்கி போடப்படுவாய். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற. அப்படி தப்புவியாம போனாலும் நாங்கள் வேறொன்றையும் வழிபட மாட்டோம் என்று நிற்கிறவன் 7 மடங்கு அக்கினியில் போடப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு உறுதியாய். அதனால இதை வாங்கி வை, இதை கட்டு. யாருக்கும் தெரியாம தூங்கிட்டு இருக்கும் போது புருஷன் இடுப்புல கட்டி விட்டு, பாஸ்டர் ஒரே வயிறு வலி பாஸ்டர், என்னன்னு தெரியல, என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஏதோ பாம்பு சுத்தி இருக்கான், அதை கலத்தி போடு. அது இப்படிதான் அன்னைக்கு உள்ளதா. இன்னைக்கு இது பண்ணேன்னா இந்த இடத்துல போய் நீ மொட்டை அடிச்சனா அடுத்த மாசமே முடி வளரும். சிலருக்கு அதோட போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படிதான் நல்ல முடி வளரும்னு மொட்டை அடிச்சாரு, போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேண்டாம், கர்த்தரே தேவன். நாம் சொன்னா மட்டும் போதாது. ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் உங்க கைகளை வை. ஆண்டவரே, நாளைக்கு நான் இல்லைனாலும் என் தலைமுறை உங்களை ஆராதிக்கணும். என் தலைமுறை இந்த விசுவாசத்துல நிக்கணும். வழி மாறிடக்கூடாது. பாகாலையும் அஸ்தரோத்தையும் நாடிடக்கூடாது. ஆமென். யாக்கோபு தன் மரணம் அடையும் காலத்துல யோசேப்பை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? சர்வ வல்லவர் அவருடைய கரம் உன்னோட இருந்துச்சு. அவருடைய கரத்தால உன்னை எத்தனை பேர் மனமடி வாக்குனாங்க. ஆனா அவருடைய கரம் உன்னோட இருந்ததுனால உன் வில் உறுதியா இருந்துச்சு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேரம் போகிறதுனால அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். 3, வார்த்தைக்கு விரோதமான செயல். 1 சாமுவேல் 12:15 வாசிகள். ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். 12:15. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். வேர்டுக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டோம்னா, இது இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இஸ்ரவேலர்னா யாரு? மீட்கப்பட்டவர்கள். அவருடைய ஜனத்துக்கு கை அகைன்ஸ்டா மாறிடவே கூடாது. வார்த்தைக்கு விரோதமா எழும்பிடவே கூடாது.
எசையா 66வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மனதையும் பார்க்க முடியும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அடுத்த வார்த்தை, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? நம்ம மற்ற அலங்காரத்தை வைத்து கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. நமக்கு ஒரு இடம் தேவை, நமக்கு ஒரு ஆலயம் தேவை. அதே நேரத்தில் இதை வச்சு கர்த்தரை பிரியப்படுத்திடலான்னு மட்டும். இந்த கிறிஸ்துமஸுக்கு எத்தனை குடில்கள். ஆமே, நம்ம எல்லாம் இதை பண்ணி அதை படிச்சு எல்லாம் தேவை. கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, தேவனை வழிபடுவதற்கு ஒரு ஆலயம் தேவை. ஆனா அதே நேரத்தில் இப்படி பண்ணி நம்ம அதை அப்படி பண்ணி ஆண்டவர் அப்படிலாம் பிரியப்படுத்த முடியாது. அவர் கேட்கிறார், நான் யாரு தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ நீங்க கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றார், கேளுங்கள். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால இவைகளெல்லாம் இன்னைக்கு நமக்கு இடம் வர போறதும் அவருடைய கரத்துல இருக்கு. அடுத்து ஒரு பெரிய ஆலயம் வர போறதும் அவருடைய கரத்துல சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு ஒருத்தன் நடுங்கிறான் தெரியுமா, அவனை தான் நோக்கி பார்ப்பேன். எவ்வளோ பெரியவர் அவருக்கு. யாரை பார்க்க ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப சின்னவங்கள. அதனாலதான் தாவீது சொல்றார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணிக்க மாட்டேன். ஆனா தாவீது பண்ண தப்பு எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா புறக்கணிக்கல, உடஞ்சிட்டான். இன்னைக்கு இந்த வேர்டு கேட்கும் போது எத்தனை உள்ளங்கள் உடஞ்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அவர் புறக்கணிக்க மாட்டார். பட்டயத்தை உருவிட்டு நின்னார். அதே இது நாம இருந்தா வெட்டியிருப்போம், அவர்னால வெட்டல. அதனாலதான் ஒரு தூதன் பட்டயத்தை உருவிட்டு நிற்கும் போது தாவீது சொல்றான், கர்த்தருடைய கையில் விழுவேனாக. தூதன் அவரோட வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்பானா அடி வெட்ட ஓங்கினாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு மேடியா வாழும். கர்த்தருடைய கையில் விழுவேனாகன்னு சொல்லிட்டு வெரி நெக்ஸ்ட் வேர்டு தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய இரக்கம் அநாதியாக இருக்கிறது. ஆமே, இந்த வசனத்தோடு நெருங்கி இருக்கு. இதுக்கு எதிராகிறாதீங்க, இதுக்கு அகைன்ஸ்டா மாறிடாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராயிட்டோம்னா கை எதிராகுதுன்னு அர்த்தம். வசனத்துக்கு இணைஞ்சிட்டோம்னா கை இணையுதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமா இருப்பதாக. தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார். சங்கீதங்கள்ல தாவீதுனுடைய பிரேயர்லாம் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணலாம், ரொம்ப பியூட்டிஃபுல். அதுல ஒரு வார்த்தை சொல்லுவார், உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டிருக்கூடாது. ஏன்னா தாவீது கூட 600 பேர் இருக்கிறாங்க. தாவீது நம்பிக்கை சொல்லிட்டே இருக்கிறான், நான் நம்புகிறத அவராலே வரும். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த வனாந்திர வாழ்க்கை மாறும், இந்த குகை மாறும், இங்க ஓடி இப்படி ஒளிகிற அனுபவம் மாறும். இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தாவீது சொல்றார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படிலாம் நான் நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறேன், உங்களுக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம், என்னுடைய புத்தியினும் என்னுடைய மீறுதல் என்னுடைய பாவத்து நிமித்தம் அவங்க வெட்கப்பட்டுடக்கூடாதப்பா. ஒரு வார்த்தை, கைகளை உயர்த்து. உம்முடைய பாதையிலே நிற்க கிருபை தாரும். அதே தாவீதை கர்த்தர் எப்படி சொல்ல வைத்தார் தெரியுமா? என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. ட்ராக் மாதிரி இருக்கக்கூடாது, பாதுகாத்தருள். அப்பா, அன்பு தகப்பனே, உங்க கை எங்க கூட இல்லைன்னா நாங்க இல்லை. தொடருவேன், பிடிப்பேன், என் ஆசை அவனிடத்தில் திருப்தியாகும். பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று வந்த சத்ருவை நெருங்க விடாம காக்குற கரம், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து தூக்கி சுமந்து உன்னை வெறுக்கலன்னு சொன்ன கரம். அப்பா, தவறான பாதை எங்க வாழ்க்கையில வேண்டாம். எங்க நாட்கள்ல மட்டும் இல்ல, தலைமுறைக்கு கர்த்தருடைய வருகை மட்டும் அந்நிய பலிபீடம் எங்க எல்லைக்குள்ள வரவே கூடாது, வரவே கூடாது. இயேசுவின் நாமத்திலே ஆமென். கிருபை செய். இந்த வேதத்துக்கு எதிராக கலகம் பண்ணவே கூடாது. இந்த வேதத்தை முழு மனதோடு நேசிக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும்.
ஒவ்வொருவரையும் அப்படியே காத்துக்கும். இந்த சபையை அப்படியே காத்துக்கும். எல்லா சபைகளும் அப்படியே காக்கப்படட்டும். அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் மேல கிருபை இருக்கட்டும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமாய், நன்மையா இருக்க கிருபை செய்யும். காரியங்களை வாய்க்க பண்ணும், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தருளும். ஒரு குறை இல்லாம நடத்துங்க. எல்லாம் மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.